என் அன்பு குழந்தையே, இதோ ஒரு புதிய காலம் உன் வாழ்வில் தொடங்குகிறது. இந்த தருணத்தில் உன் வாழ்க்கைக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாபத்தையும் நான் ரத்து செய்கிறேன். உன் கனவுகள், உன் நம்பிக்கைகள் மற்றும் உன் எதிர்காலத்தைச் சுற்றி பிணைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு சங்கிலியையும் நான் இப்போது உடைக்கிறேன். தந்தை, மகன் மற்றும் தூய ஆவியின் பெயரால் இந்த ஆண்டு நீ தெய்வீக ஆசீர்வாதங்களை முழுமையாக பெறுவாய் என்று நான் அறிவிக்கிறேன். இது எதிர்காலத்தில் எப்பொழுதோ நடக்கும் ஒரு வாக்குறுதி அல்ல. இந்த வார்த்தைகளை நீ கேட்டு உன் இதயத்தை திறக்கும் இந்த நொடியிலேயே இது தொடங்குகிறது. உனக்காக நான் ஆயத்தம் செய்துள்ளவற்றை நீ பெற்றுக்கொள்ளும் காலம் இது. உனது இல்லத்தில் பெரும் செல்வம் சேரும் ஆண்டாக இது இருக்கும். அது வெறும் நிதி சார்ந்த செல்வம் மட்டுமல்ல. உடல் ஆரோக்கியம், மன நிறைவான வேலை, அன்பு, நம்பிக்கை, ஒருமைப்பாட்டுடன் வாழும் ஒரு ஐக்கியமான குடும்பம் என்ற பெரும் செல்வத்தையும் நான் உனக்கு வழங்குகிறேன். இப்போது உனது கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி நான் செய்யப்போகும் காரியங்களுக்காக இப்போதே நன்றி கூறு. நன்றியறிதல் என்பது விசுவாசத்தின் மொழி. பதிலை நீ காண்பதற்கு முன்பே எனக்கு நன்றி சொல்லும்போது உனது சூழ்நிலைகளை விட எனது வல்லமையை நீ அதிகம் நம்புகிறாய் என்பதை எதிரிக்கு உணர்த்துகிறாய். உனது ஆரோக்கியத்தையும் நிதிநிலையையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவை வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல. நான் ஒரு ஆசீர்வாதத்தை கூறும்போது அது பரலோகத்தின் கனத்தை சுமந்து வருகிறது. இந்த பிரபஞ்சத்தை படைத்த அதே படைப்பாற்றல் இப்போது உன் வாழ்விலும் கிரியை செய்கிறது. ஒளி உண்டாகட்டும் என்று சொன்ன அதே குரல் இப்போது உன் வாழ்வில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்கிறது. அபரிமிதமான நன்மைகளை பெற உன்னை தயார் செய். உன் இதயத்தை ஆயத்தப்படுத்து. இந்த ஆசீர்வாதத்திற்கு உரிய முக்கியத்துவத்தை கொடு. இது உன்னையும் உன்னை ஆழமாக நேசிக்கும் என்னையும் இணைக்கும் ஒரு புனிதமான தருணம். சந்தேகங்கள் உன் அமைதியை திருட அனுமதிக்காதே. சந்தேகம் என்பது ஒரு திருடன். அது உனது மகிழ்ச்சியை, எதிர்பார்ப்பை மற்றும் விசுவாசத்தை திருடிவிடும். நீ சோர்வாக இருக்கும்போது அல்லது தனிமையில் இருக்கும்போது அது உன் காதுகளில் பொய்களை கிசுகிசுக்கும். காரியங்கள் நீ எதிர்பார்த்த வேகத்தில் நடக்காத போது உன்னை தளர்ச்சியடையச் செய்யும். ஆனால் உன் இதயத்தில் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று இப்போதே ஒரு உறுதியான முடிவை எடு. சந்தேகம் உன் மனக்கதவை தட்டும்போது எனது வார்த்தைகளைக் கொண்டு அதற்கு பதில் சொல். நான் கொடுத்த வாக்குறுதிகளை உனக்கு நினைவூட்டிக்கொள். நான் ஒரு காரியத்தை சொன்னால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். பொய் சொல்ல நான் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற நான் ஒரு மனித குமாரனும் அல்ல. நான் வாக்கு கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பேனா? ஒருபோதும் இல்லை. மனித வரலாற்றில் நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறியதே இல்லை. நீயும் அதற்கு விதிவிலக்கல்ல. என் விசுவாசம் உன்னை கைவிடாது. ஏனெனில் நான் உன்னை நித்திய அன்பினால் நேசிக்கிறேன். உனக்காக நான் புதிய கதவுகளை திறக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பாதுகாப்பேன், உயர்த்துவேன் என்ற நம்பிக்கையுடன் நீ ஒவ்வொரு நாளும் உறுதியாக எழுவாய். ஒவ்வொரு நாளும் எனது அன்பினால் உன்னை சூழ்ந்திருப்பேன். எல்லாம் நன்றாக நடக்கும் நாட்களில் மட்டுமல்ல, நீ பலவீனமாக உணரும் கடினமான நாட்களிலும் என் அன்பு உன்னை பாதுகாக்கும். ஒரு அந்நியரின் கனிவான வார்த்தை, எதிர்பாராத முன்னேற்றம் அல்லது உன் கவலை நிறைந்த இதயத்தில் ஏற்படும் திடீர் அமைதி என பல வழிகளில் என் அன்பை நீ காண்பாய். எனது வல்லமையின் ஒரு அமானுஷ்ய வெளிப்பாட்டை காண உன்னை தயார் செய். பிரம்மாண்டமான அதிசயங்களை காண தயாராக இரு. உனது தற்போதைய கற்பனைக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் திட்டமிட்டுள்ளேன். ஏமாற்றங்களால் உன் மனம் குறுகி போயிருக்கலாம். ஆனால் எனது சாத்தியக்கூறுகள் மட்டுமே முக்கியம் என்ற நிலைக்கு உன்னை நான் அழைக்கிறேன். இது நீ முன்னேறி செல்ல வேண்டிய தருணம். பின்வாங்கக்கூடாது. நீ கடந்து வந்த பாதையையும் விசுவாசத்தினால் நீ பெற்ற வெற்றிகளையும் நினைத்துப்பார். கடந்த கால பாடங்களை மறந்து விடாதே, ஆனால் அவற்றிலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள். கடந்த கால வலிகளையும் காயங்களையும் அங்கேயே விட்டுவிடு. அவை உன்னை தாமதப்படுத்த அனுமதிக்காதே. கடந்த ஆண்டின் தோல்விகளும் வீழ்ச்சிகளும் இந்த புதிய பருவத்திற்குள் உன்னை தொடர வேண்டிய அவசியமில்லை. நீ ஏற்கனவே வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த புதிய கட்டத்தின் முதல் நிமிடங்களில் எனது சமூகத்திற்கு வந்து உன் கவலைகளை என் பாதத்தில் வைப்பதன் மூலம் மிகச்சிறந்த எதிர்காலத்தை நீ உறுதி செய்கிறாய். இதுவே மற்ற அனைத்து காரியங்களுக்கும் அடித்தளமாகும். என்னை உன் வாழ்வின் மையமாக வைத்திருந்தால் மற்ற அனைத்தும் தானாகவே ஒழுங்கமைக்கப்படும். உன் வாழ்விலும் இல்லத்திலும் அற்புதங்களை காண விரும்பினால் உன் முழு இதயத்தையும் விசுவாசத்தையும் எனக்கு கொடு. கஷ்டப்படும்போது மட்டும் என்னை தேடாமல் எப்போதும் உனது விசுவாசத்தில் உறுதியாக இரு. கடந்த ஆண்டு உனக்கு ஒரு போராட்டமான காலமாக இருந்தது என்பதை நான் அறிவேன்.
நீ சோர்வாகவும் குழப்பமாகவும் உணர்ந்தாய். எங்கே திரும்புவது, யாரை நம்புவது என்று தெரியாத நாட்களும் இருந்தன. ஆனால் நீ எனது பிரசன்னத்தை உணராத போதும் நான் உன்னோடு இருந்தேன் என்பதை பலமுறை உனக்கு காட்டினேன். நீ அழுது புலம்பிய போது நான் மௌனமாக இருந்ததாக தோன்றலாம். ஆனால் திரைமறைவில் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன். எதிரியை தடுத்து நிறுத்தி உனக்கான பாதையை சரிசெய்து நீ அறியாத வழிகளில் உன்னை பலப்படுத்தினேன். நீ 7 முறை விழுந்தாலும் 7 முறையும் நீ எழுவாய். இது வெறும் வார்த்தையல்ல, இது ஒரு ஆன்மீக விதி. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுவான். மற்றவர்களுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் நீ விழுவதே இல்லை என்பதல்ல, நீ ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கிறாய் என்பதுதான். என் அன்பு உனக்காக எப்போதும் மாறாதது. நீ பிறப்பதற்கு முன்பே நான் உன்னை நேசித்தேன், இப்போதும் நேசிக்கிறேன். இன்னும் 10,000 ஆண்டுகள் கழித்தும் அதே தீவிரத்துடன் உன்னை நேசிப்பேன். உனது பாவங்களிலிருந்து உன்னை மீட்டு பள்ளத்திலிருந்து தூக்கிய நான் உனது எதிரிகளால் நீ தோற்கடிக்கப்பட அனுமதிக்க மாட்டேன். உன்னை ரட்சிப்பதற்காக நான் இவ்வளவு பாடுபட்டது பிசாசின் சூழ்ச்சிகளால் நீ அழிந்து போவதற்காக அல்ல. நீ எனக்கு மிகவும் விலையேற பெற்றவன். இந்த நொடியில் நீ நம்பிக்கை, ஊக்கம் மற்றும் பெரும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறாய். உன் குடும்பத்திற்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் எழுந்து போராட நீ தயாராக இருக்கிறாய். அதனால்தான் எனது பரிசுத்த ஆவியின் அன்பு, வல்லமை மற்றும் ஞானத்தை உன் மீது பொழிகிறேன். இவை வெறும் ஆன்மீக கருத்துக்கள் அல்ல, உன் ஆவிக்குள் இப்போதே விதைக்கப்படும் உண்மையான வளங்கள். இது நீ சிந்திக்கும் முறையையும் சவால்களை எதிர்கொள்ளும் முறையையும் மாற்றும். இனி நீ மனிதர்களின் வார்த்தைகளை சார்ந்திருக்க மாட்டாய். உனது கனவுகளை நோக்கி செயல்பட இனி யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை. நான் உனக்கு கொடுத்துள்ள வரங்களையும் திறமைகளையும் பயன்படுத்தி முழு வேகத்துடன் முன்னேற தீர்மானி. உனது பிரார்த்தனைகளுக்கு விசுவாசத்துடன் பதில்களை பெற்றுக்கொள். உனக்கு நல்ல காரியங்களை செய்வது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உனது கீழ்ப்படிதலையும் துதியையும் எனது பீடத்திற்கு கொண்டு வா. இவை ஆசீர்வாதத்திற்கான கட்டணம் அல்ல, மாறாக ஒரு நன்றியுள்ள இதயத்தின் வெளிப்பாடு. உன் குடும்பமும் என் கைகளில் உள்ளது. உன் இல்லத்தில் சிறந்த முடிவுகளை காண்பாய். நீ செய்த பிரார்த்தனைகள், சிந்திய கண்ணீர்கள், இழந்த நம்பிக்கையின் இடத்திலும் நீ காட்டிய விசுவாசம் அனைத்தும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான விதைகளாக மாறின. இப்போது அறுவடை காலம் வந்துவிட்டது. உடைந்த உறவுகளில் முன்னேற்றத்தை காண்பாய். கடினமான இதயங்கள் மென்மையாவதை காண்பாய். நீ கைவிட நினைத்த சூழ்நிலைகளில் அற்புதங்கள் நடக்கும். கடந்த காலத்தில் உன்னை அழித்திருக்க வேண்டிய கடினமான பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டேன் என்பதை மறந்துவிடாதே. அந்த போராட்டங்கள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக பலப்படுத்தின. உனது மோசமான தருணங்களில் நான் உன்னை விட்டு விலகவில்லை. இப்போதும் சொல்கிறேன், நீ என்னை நம்ப வேண்டும். எனது வார்த்தையை உறுதியாக பிடித்துக்கொள். மோசமான சூழ்நிலைகளிலேயே உன்னை கைவிடாத நான், நீ வெற்றியை வெறுங்கும் இந்த வேளையில் உன்னை கைவிடுவேனா? போர்க்களத்தில் நீ தடுமாறுவது போல் உணர்ந்தால் எனது திருப்பெயரால் எழுந்து நில். எனது வல்லமையால் பலப்படுத்தப்பட்டு நீ படைகளை முறியடிப்பாய், மதில்களை தாண்டுவாய். இது மிகைப்படுத்தல் அல்ல, கடவுளின் வல்லமைக்கு ஒரு மனிதன் முழுமையாக கீழ்ப்படியும் போது நடக்கும் உண்மை. உன் சொந்த பலத்தில் முடியாத காரியங்களை செய்யும் ஆற்றலை நீ பெறுவாய். என்னை உயிர்த்தெழச் செய்த அதே வல்லமை உனக்குள்ளும் இருக்கிறது. உனக்கு அமானுஷ்ய பலம், ஞானம் மற்றும் தயவு கிடைக்கும். உனது பாதையில் பல வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தியுள்ளேன். அவற்றை கண்டறிந்து தைரியத்துடன் முன்னேறிச் செல். நீ நீண்ட காலமாக ஏங்கிய அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையும் காலம் இது. நீ எவ்வளவு காலம் காத்திருந்தாய் என்பது எனக்கு தெரியும். எனது காலம் எப்போது வரும் என்று நீ அழுது கேட்ட இரவுகளை நான் அறிவேன். மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறும்போது நீ மட்டும் ஏன் போராட வேண்டும் என்று வியந்த தருணங்களை நான் பார்த்தேன். ஆனால் பரலோகத்தின் அதிகாரத்துடன் நான் உனக்கு சொல்கிறேன், இது உனது ஆண்டு, இது உனது நேரம். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகின்றன, மறைக்கப்பட்ட வாய்ப்புகள் வெளிப்படுகின்றன, தாமதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் விடுவிக்கப்படுகின்றன. நீ சந்தித்த ஒவ்வொரு தடையும் உன்னை பலப்படுத்துவதற்கான பயிற்சியே தவிர தண்டனை அல்ல. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கொடுக்க நினைத்ததை இப்போது கொடுக்கிறேன். ஏனென்றால் இப்போதுதான் நீ அதை தாங்கும் முதிர்ச்சியை பெற்றுள்ளாய். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யவும் சிந்திக்கவும் நேரம் ஒதுக்கு. உனது ஆன்மீக காதுகளை கூர்மைப்படுத்து. நீ எனக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நான் மதிக்கிறேன். எனது பிள்ளைகள் பல நேரங்களில் தங்களை மதிப்பற்றவர்களாகவும் முக்கியமற்றவர்களாகவும் கருதுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நான் உன்னை இடைவிடாது நினைக்கிறேன். உனது வாழ்வின் ஒவ்வொரு சிறு விவரமும் எனக்கு முக்கியம்.
ஒவ்வொரு காலை பொழுதிலும் நீ நேசிக்கப்படுகிறாய் என்பதை உணர்ந்து எழு. வெயிலோ குளிரோ, கோடையோ குளிர்காலமோ, நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ ஊக்கத்துடனும் ஆற்றலுடனும் எழுவாய். நான் உனது படிகளை வழிநடத்துவேன். நீ வீட்டிற்கு திரும்பும்போது உனது இல்லம் எனது அமைதியால் நிறைந்திருக்கும். வெளி உலகில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் உன் வீட்டு வாசலை தாண்டியதும் என் அமைதி உன்னை சந்திக்கும். நான் உன் தூக்கத்தை பாதுகாத்து உனக்கு ஓய்வை தருவேன். உனது ஆன்மாவிற்கு ஆழமான ஓய்வு தேவை. அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கவலையிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன். நான் அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறேன் என்ற நம்பிக்கையில் நீ ஓய்வெடு. நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று மீண்டும் நினைவூட்டுகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வதாக என்னிடம் வாக்குறுதி கொடு. ஒவ்வொரு நாளும் நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் எழுவேன் என்று உறுதி கூறு. தலை நிமிர்ந்து நட. பயம் அல்லது தோல்வியின் எண்ணங்களை ஒருபோதும் ஏற்காதே. எதிரி அத்தகைய எண்ணங்களை உன் மனதில் விதைக்க முயல்வான், ஆனால் அவற்றுக்கு இடம் கொடுக்காதே. இறைவா, என் வாழ்வையும் இதயத்தையும் உமக்கு தருகிறேன். ஆசீர்வாதத்தை ஏற்கிறேன் என்று சத்தமாகச் சொல். நீ இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஆன்மீக உலகில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. கட்டுகள் அவிழ்க்கப்படுகின்றன. தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். வரும் நாட்களில் உன் கண்களுக்கு தெரியும்படியாக மாற்றங்கள் நிகழும். உன் சோகத்தையும் சோர்வையும் நான் நீக்குகிறேன். உன்னை முன்னோக்கி செல்ல விடாமல் தடுத்த பாரமான உணர்ச்சிகளை நான் இப்போது அகற்றுகிறேன். வரும் நாட்களில் முன்பு உன்னை சோர்வடையச் செய்த விஷயங்கள் இனி உன்னை பாதிக்காது என்பதை நீ கவனிப்பாய். உன்னை அழுத்தும் மனசோர்விலிருந்து எனது வார்த்தை உன்னை விடுவிக்கும். மனசோர்வு என்பது வெறும் சோகம் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக அழுத்தம். ஆனால் எனது வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள வாளை விட கூர்மையானது. அது உன் ஆன்மாவிற்குள் ஊடுருவி ஒளியையும் வாழ்வையும் கொண்டு வரும். உன் மனதில் வாழ்வு குறித்த எண்ணங்களை விதைக்கிறேன். நீண்ட காலமாக எதிரி விதைத்த நம்பிக்கையற்ற எண்ணங்களை நீக்கி நோக்கம் மற்றும் எதிர்காலம் குறித்த நற்பண்புகளை நான் பயிரிடுகிறேன். அணைந்து போன உனது கனவுகள் மீண்டும் தீப்பந்தங்களாக எரியும். காலம் கடந்துவிட்டது என்று நீ நினைத்த கனவுகளுக்கு நான் மீண்டும் உயிர் கொடுக்கிறேன். இறந்த லாசரஸை எழுப்பிய என்னால் உன் கனவுகளையும் உயிர்ப்பிக்க முடியும். உனது சிந்தனை முறையை மாற்ற வேண்டியது அவசியம். நீ எப்போதும் சிந்திக்கும் அதே வழியில் சிந்தித்தால் உனக்கு எப்போதும் கிடைக்கும் அதே முடிவுகள்தான் கிடைக்கும். நான் உன்னிடம் கேட்ட சில மாற்றங்களைச் செய்ய நீ தயங்குகிறாய். சில உறவுகளை விடுவிக்கவும் சில பழக்கங்களை மாற்றவும் நான் உன்னை தூண்டினேன். ஆனால் பயம் காரணமாக நீ தயங்குகிறாய். தெரிந்த வலியை விட தெரியாத ஆசீர்வாதம் பயமுறுத்துவதாக நீ நினைக்கலாம். ஆனால் பயப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். நான் உனது பாதையை சரி செய்வேன். எனது புனிதமான ஒழுங்குமுறையால் உன்னை உயர்த்துவேன். இது முதலில் சற்று அசௌகரியமாக இருக்கலாம், ஆனால் அது உன் நன்மைக்காகவே. ஒரு தந்தை தன் பிள்ளையை நேசிப்பது போல நான் உன்னை வழிநடத்துகிறேன். உன்னை முடக்கி வைத்திருக்கும் தடைகளை நான் அகற்றுவேன். உனது வளர்ச்சியை தடுக்கும் தவறான நட்புகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன். உன்னை நேசிப்பதாகச் சொல்லி உன்னை வஞ்சிப்பவர்களை அடையாளம் காண உன் கண்களை திறப்பேன். உனது ஆன்மாவிற்கு விஷமாகும் உறவுகளை நான் வேரோடு பிடுங்கி எறிவேன். இது வலியை தந்தாலும் அவசியமானது. நச்சுவேர் கொண்ட மரம் நல்ல கனிகளை தராது. இன்று முதல் எனக்கு உன் வாழ்வில் முதலிடம் கொடு. தனிமையை போக்க மனிதர்களின் கவனத்திற்காக ஏங்காதே. எனது கிருபை உனக்கு போதுமானது. இதன் பொருள் நீ தனிமையில் இருக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக உனது அங்கீகாரத்திற்கு நானே ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதாகும். உன்னை தவறாக நடத்துபவர்களிடம் நீ கொண்டுள்ள சார்பு நிலையை நான் அழிப்பேன். உனது ஆன்மீக பார்வையை திறந்து தீய இணைப்புகள் இல்லாமல் உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்த்துவேன். உனது தோல்விகளுக்கு மத்தியிலும் நீ என் பாதங்களை பற்றி கொண்டாய். அதற்காக நான் உன்னை ஆதரிப்பேன். எதிர்மறை பழக்கங்களையும் தீய நண்பர்களையும் விட்டுவிடு. நீ மீண்டும் பிறப்பாய். உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு புதிய பெயரை உனக்குச் சூட்டுவேன். உன் இதயம் மகிழ்ச்சியால் துள்ளும். ஒவ்வொரு காலையிலும் நீ என் சமூகத்திற்கு வருவாய். இது மாற்றத்திற்கான காலம். புதிய சவால்கள் வந்தாலும் அஞ்சாதே. உனக்கு தேவையான பலத்தை நான் தருவேன். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆயத்தம் தேவை. இப்போதே ஆசீர்வாதத்தை தந்தால் அது உன்னை நசுக்கிவிடலாம். அதனால் உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன். ஒவ்வொரு சோதனையும் உனது திறனை அதிகரிக்கிறது. நீ ஞானத்தில் வளர்வாய். முடிவெடுக்கும்போது உனக்கு தன்னம்பிக்கை தருவேன். நீ சந்திக்கும் பாதிப்புகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன். தற்போது உன் சிந்தனையை ஆக்கிரமித்துள்ள பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். உனக்கு மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஒரு சுதந்திரமான இடம் கிடைக்கும். பலர் உன்னை ஒரு உதாரணமாக பார்க்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. கடினமான காலங்களிலும் விசுவாசத்துடன் இருக்க முடியும் என்பதற்கு நீயே சாட்சி.
எதிர்மறையான மனிதர்களின் குரல்களை விட எனது குரலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடு. தோல்வியுற்றவர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுவதை நிறுத்து. நான் உன்னை ஒரு சிறந்த நிலைக்கு தேர்ந்தெடுத்துள்ளேன். நீ ஞானமாகவும் அமைதியாகவும் உலகை எதிர்கொள்ளும் பலத்துடனும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன்னை எவருக்கும் தாழ்ந்தவனாக கருதாதே, அதே சமயம் மேலானவனாகவும் எண்ணாதே. நீ எனது பிள்ளை. உனது எளிமையும் விசுவாசமும் எனக்கு பிடிக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதில் நீ காட்டும் ஆர்வம் சிறப்பானது. கசப்புகளை தவிர்த்து உனக்கு வலி ஏற்படுத்தியவர்களை நீ மன்னித்திருக்கிறாய். மன்னிப்பு என்பது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி. நீ மன்னிக்கும்போது நீதி வழங்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைக்கிறாய். இதன் மூலம் நீயே சிறையிலிருந்து விடுதலையாகிறாய். உன் இதயம் அழகானது. அந்த அழகு உன் முகத்திலும் இல்லத்திலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் கவனிப்பேன். உன் வாழ்க்கை, குணம் மற்றும் சிந்தனை மாறும். பொறுமையுடன் காத்திரு. உன் அறுவடையை மகிழ்ச்சியுடன் சேகரிப்பாய். நாம் கைகோர்த்து நடப்போம். உனக்கு தேவையான பொறுமையை நான் தருவேன். இந்த வேகமான உலகில் உடனடி தீர்வுகளுக்காக ஓடாமல் ஒரு நேரத்தில் ஒரு நாள் என வாழ பழகு. பயணமே ஒரு ஆசீர்வாதம் என்பதை புரிந்துகொள். காத்திருப்பது தண்டனை அல்ல, அது ஒரு தயாரிப்பு. நாம் இணைந்து நடப்போம். சில நாட்கள் எளிமையாகவும் சில நாட்கள் கடினமாகவும் இருக்கலாம். ஆனால் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருப்பேன். தரிசு நிலமாக இருந்த உன் வாழ்க்கை விரைவில் பசுமையாக மாறுவதை நீ காண்பாய். உனது பொறுமைக்கும் விசுவாசத்திற்கும் பலனாக ஒரு அதிசயமான அறுவடை உனக்கு காத்திருக்கிறது. பதற்றப்படுவதை நிறுத்திவிட்டு எதிர்காலத்தை என் கைகளில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. நீ புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி. ஆனால் உனக்கு எனது உதவியும் நல்ல மனிதர்களின் ஆதரவும் தேவை. உன் குடும்பத்தின் மீது அன்பு செலுத்து. விசுவாசத்துடன் முன்னேறிச் செல். நீ வெற்றியை அடைவாய். நீயே நிரந்தரம், இயேசுவே என்